ஓம் நமச்சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவ திரு மாணிக்கவாசக சுவாமிகளின் சிவபுராணத்தை பற்றி சிந்திக்கும் தொடரில் நாம் இன்று பார்க்க போகும் அடிகள், கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் ஆகிய அடிகளை பார்க்க போகிறோம். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. மாணிக்கவாசக சுவாமிகள் தன் தவ வலிமையால் இறைவனை கண்டு கொண்டார். இறைவன் காட்சியை கண்டதும் அவருள் விளைந்த அற்புத அனுபவங்கள் அவருக்கு எப்படி இனிமையாயிருந்தது என்று 3 பொருட்களை குறிப்பிட்டு நமக்கு விளக்குகிறார். எதை போல இனிமையாயிருந்தது? கறந்த பால், கண்ணல், கண்ணல் என்றால் கரும்பு, நெய் ஆகிய 3 பொருட்களையும் குறிப்பிட்டு அவைகளை கலந்து தந்தது போல இனித்தது என்கிறார். கறந்த பால், பசு கன்றுக்காக பால் தருகிறது. அதற்கும் மேலாக தன்னை வளர்ப்பவர்களுக்கும் பால் தருகிறது. கன்றுக்கான தேவையை விட அதிக பால் இயற்கையாகவே பசு பெற்றிருக்கிறது. இறைவன் அருளும் அதுபோல தன்னை பூசிக்கும் அடியவருக்கு மட்டுமல்ல, அந்த அடியவருக்கு அடியவரையும் சென்று அடைகிறது. அதனால் கறந்த பால் என்கிறார் சுவாமிகள். அது மட்டுமல்ல, மிகவும் சுத்தமான முறையில் கறக்கப்படும் பால் மிகவும் இனிமையும் சக்தியும் உடையதாக இருக்கிறது. மருத்துவ ரீதியிலும் காய்ச்சாத பச்சை பால் கறந்தவுடன் குடிப்பது மிகவும் உயர்ந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா? பின்னே பால் கறந்து 1 நாள் வரை மட்டுமே கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் அதை நெய்யாக்கினால் அந்த நெய் நீண்ட நாள் வரை கெடாமல் இருக்கும். கண்ணலோடு நெய். கண்ணல் என்றால் கரும்பு. கரும்பை கசக்கி பிழிந்தாலே அதன் இனிமையான சாறு நமக்கு கிடைக்கும். அதுபோல மிகுந்த முயற்சி செய்தாலே கடவுளை அடைய முடியும். கரும்பு சாற்றை சர்க்கரையாக்கி நீண்ட நாள் கெடாமல் வைத்துக் கொள்ளலாம். கண்ணலோடு நெய் கலந்தார் போல. நெய் என்றால் தேன் என்றும் பொருள்படும். தேனுக்கு பூவின் நெய் என்ற அர்த்தத்தில் நெய் என்ற பெயரும் உண்டு. இப்படி பாலில் எடுத்த நெய்யும் கரும்பில் எடுத்த சர்க்கரையும் தேனும் கலந்து செய்யும் இனிப்பு. அதுபோல இறைவனின் காட்சிகள் சுவாமிகள் கண்டதும் அவருக்கு இனிப்பாய் இனித்தது என்கிறார் சுவாமிகள். இதை படிக்கும்போதே நம்முடைய மனமும் உடலும் எல்லாவற்றிலும் இனிப்பு இனிமை நிறைந்த போல நமக்கு உணர்கிறோம் அல்லவா? இதை நமக்கு இப்படி உணர்த்துவதற்காகவே சுவாமிகள் இந்த வரிகளை எழுதியிருக்கிறார்கள். இந்த 3 பொருட்களும் சேர்ந்த இனிப்பு நீண்ட நாள் வரை கெடாமல் இருக்கும். அதுபோல இறைவனை உணர்ந்ததும் அந்த உணர்வு நெஞ்சில் நீங்காமல் நிற்கிறது என்றும் சுவாமிகள் விளக்கி கூறுகிறார்கள். அவருடைய இறை அனுபவத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்வதற்காக நமக்கு எளிதாக தெரியும் பொருட்களை வைத்தே நமக்கு விளக்குகிறார் சுவாமிகள். சிறந்து அடியார். இறை அனுபவம் அடியார்களின் மனதில் சிறந்து நிற்கும் விதத்தை சொல்கிறார் சுவாமிகள். இறை அனுபவம் நீங்காமல் தொடர்ந்து நிகழ்வதால் ஏற்படும் முதிர்ச்சியும் பக்குவமும் உடைய அடியார் என்றும் பொருள்படும். அதனாலும் சிறந்து அடியார் என்று சொல்கிறார். முயற்சியானது, இப்படி பக்குவப்பட்ட அடியார்களின் முயற்சியானது மிகவும் வேகமுடையதாக இருக்கும். பக்தர்கள் வெளியில் செய்யும் ஹோமம் போல இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட அடியார்கள் எப்போதும் மனப்பூசையாக மனதில் ஹோமம் செய்து கொண்டே இருப்பார்கள். இதையே வியோமம் என்றும் சொல்வார்கள். மனதில் விடாமல் செய்யும் இந்த ஹோமம், இந்த நிகழ்ச்சி வியோமம் என்று சொல்லப்படும். இதையே பிரணவ ஜபம் அல்லது சிவயோகம் என்றும் சொல்வார்கள். சிந்தனையுள், இப்படிப்பட்ட அடியார்களின் சிந்தனை சித்தத்தில் தொடங்கி தடம்புரலாமல் வேறு எங்கும் திசை திரும்பாமல் நேரே பரவெளிக்கு போகும். இப்படி போகும் சித்தத்தை சிதாகாசம் அல்லது சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். சித்தமும் பரமும் ஒன்றுபடுவதே வியோமம் என்று சொல்லப்படும். அதுவே சிற்றம்பலம் என்றும் சொல்லப்படும். இதையே சேக்கிழார் பெருமான்
பெரிய புராணத்தில் சிற்பர வியோமமாகும் சிற்றம்பலத்து என்று சுருக்கமாக கூறுகிறார். இனி தேனூரி நின்று, கிணறு தோண்டும் போது ஊற்றுக்கண் வரும் வரையில் நீரே வராமல் மண் மட்டுமே வந்து கொண்டிருக்கும். ஊற்றுக்கண் கிடைத்து விட்டாலோ எடுக்க எடுக்க நீர் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல இறை அனுபவம் கிடைத்து விட்டால் பின்னே அந்த அனுபவம் வந்த வண்ணமே இருக்கும். அனுபவம் கிடைத்த அருளாளருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள அடியார்களுக்கும் அந்த அனுபவத்தின் பதிவுகள் உண்டாகும். சுவாமிகள் தன் அனுபவத்தின் இனிமையை சொல்ல நீர் ஊறுவது போல தேனூரி என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அகப்பூசை செய்யும் சாதனையாளர்களுக்கு எப்போதும் தொண்டையில் இனிப்பு சுவை இருந்து கொண்டே இருக்கும். அதையே தேனூரி நின்று என்றும் சொல்கிறார் சுவாமிகள். இனி பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்பு வினைகளை அனுபவித்து குறைப்பதற்காக எடுத்த இந்த பிறவியை நாமே உண்டு செய்ய முடியாது. இறைவனால் தான் பிறவியை உண்டு பண்ண முடியும். அப்படி இறைவனால் உண்டு பண்ணப்படும் கிடைக்கும் இந்த பிறவியாகையால் இதை பிறந்த பிறப்பு என்று சொல்கிறார் சுவாமிகள். அறுக்கும் எங்கள் பெருமான், பிறவியாகிய இந்த மரத்தை மேலும் மேலும் வினைகளாகிய விதைகள் பரவி வராமல் தடுப்பதற்காக அறுப்பவன் இறைவன். அறுக்கிறான், பிறவியை வேரோடு அறுக்கிறான். மரத்தை வேரோடு அறுப்பது போல இந்த பிறவியை வேரோடு அறுப்பவன் இறைவன் மட்டுமே, இறைவனால் மட்டுமே முடியும் என்று உறுதிபட கூறுகிறார் சுவாமிகள். என் பெருமான் என்று சொல்லாமல் எங்கள் பெருமான் என்கிறார். வினை ஒழிந்து இறைவனை அடைந்த அனைத்து அடியார்களையும் சேர்த்து இணைத்து எங்கள் பெருமான் என்கிறார் சுவாமிகள். இறைவனிடம் வரம் வாங்கி வாழ்வதில் பெருமை இல்லை. ஜீவன் முக்தராக வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு உடையவராக வாழ வேண்டும் என்று உறுதிபட கூறுகிறார் சுவாமிகள். ஓம் நமசிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.